நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். என்னன்னு கேட்டா, டிசம்பர் மாசம் வேலை 23 இருக்கும். நாட்கள் கடந்திருக்கிறோம். உங்க உங்க டிசம்பர் மாதம் 23 நாட்களை கடந்திருக்கிறோம். நமக்கு இன்னொரு 7 நாட்கள் மட்டுமே மிச்சம் இருக்கு. நாளையோட 8 நாள். இந்த வருடமே போயிடும். வருடத்தினுடைய எண்டு, கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். இதுக்கப்புறம் 30ஆம் தேதி ஒரு சனிக்கிழமை இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 3 சனிக்கிழமை இருக்கு. இன்னும் ஒரு மாசத்துல நம்ம ஜனவரி 26 தொட போறோம். எதுக்காக நான் இது சொல்றேன்னு சொன்னா, நமக்கு எல்லா நாளும் திருவிழா தான். ஆர்சிஎம்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் எல்லா நாளும் திருவிழா தான். ஆனா அதை சிறப்பான விழாக்களா கொண்டாடுவதன் மூலமாக அதை நம்ம ஹைலைட் பண்றோம். அந்த வகையில ஜனவரி 6 ஒரு பெரிய விழா ஈரோட்ல, சென்னையில. அந்த ஜனவரி 6க்கு எல்லாரும் ஆயத்தமாகுங்க. அதுக்கப்புறம் 13 7500 வியூ பண்ண, அதாவது அக்டோபர் மாசத்துல யார் யார் மினிமம் வியூ பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அதுல மீதி இருக்கிற பேலன்ஸ் வியூவே நவம்பர் டிசம்பர்ல பண்ணணும். ரீசார்ஜ்ல 7500 வியூ பண்ணியிருக்கிறவங்களுக்கு அந்த சந்தோஷ் நாயர், டைகர்னு பேர் அவருக்கு. எப்படியாப்பட்ட ஆளையும் அவர் நெட்வொர்க் பண்ண வைக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள். இது ஒரு ட்ரெயின். இது அவர் பெஸ்ட் மோட்டிவேட். அதனால அவருடைய கூட்டத்துக்கு போறதுக்கு ஆயத்தமாகுங்க. அதை அடுத்து பிப்ரவரி 18, அதுக்கு தான் நமக்கு இன்னும் 8 நாள். அந்த 18ஆம் தேதியில நம்ம மேடை ஏறி எல்லாரும் செலிப்ரேட் ஆகணும். நம்ம வெறுங்கையோட போகாம நம்ம டீம்ல இருந்து ஒரே ஒரு ஸ்டார் பின் அச்சீவரையாவது எடுத்துட்டு போகணும்னு நீங்க விரும்புனா, அதற்கு உங்களுக்கு கம்பெனி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னு சொன்னா, ஒன்றரை ஒன்று ஓப்பன் ஆயிடுச்சு. இப்ப கூட நீங்க போனா பொருள் வாங்கலாம். டீம் கூட்டிட்டு போனா அங்க பர்ச்சேஸ் நடக்கும். ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டா, டிஸ்பிளே வால்ல ஐடல் டிஸ்பிளே வால் இருக்கு இல்லைங்களா? எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் கொடுக்காம ரெகுலர் பர்ச்சேஸ் இல்லாம க்ளோஸ் ஆகிருக்கிற டிஸ்பிளே வால் எல்லாம் சைபர் பண்ணணும். இல்லைன்னா அது ஆட்டோ சைபர் ஆயிடும். அப்போ அந்த பிவி வேஸ்டா போகக்கூடாதுன்னா அவங்க அந்த பில்லிங் ஆப்ஷன் நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்துடலாம். அதனால அதுக்கு அப்படி ஏதாச்சும் ஐடியல் இருக்கான்னு தேடி கொடுங்க. அதெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் ஆகும். இது எல்லாமே விட என்னன்னு கேட்டா, டீம்ல மினிமம் 1500 பிவி, 2500, 5000 பண்ணக்கூடிய ஆட்கள் ரெகுலரா பண்றாங்களான்னு பாருங்க. இவங்களையெல்லாம் தொடர்ந்து நம்ம கவனிக்கும் பட்சத்துல ஒரு மிகச்சிறந்த பின்னச்சுவரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஹோம்ஒர்க் பண்ணு, டைம் ஒதுக்கி ஒரு ஆக்டிவ் அப்ளைன் லீடரோட உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணீங்கன்னா ஜெயிக்கலாம். ஆக்டிவ் அப்ளைன் யாருன்னு பாருங்க, அவங்களோட உட்காந்து நீங்க பிளான் பண்ணுங்க. 1 hour 2 hour சும்மா வெட்டி நம்ம ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறோம். பரிசு பெறத்தக்கதா ஓடணும். நானும் ஓடிட்டு தான் இருக்கிறேன். அப்படின்னா பரிசுக்கு ஓடுறது வேற, பரிசுக்காக ஓடுறது ட்ரைனிங் வேணும். அந்த ட்ரைனிங் தான் இந்த 7 நாள் நம்ம செய்ய வேண்டியது. செய்யுங்கன்னு சொல்லிட்டு, இந்த பிள்ளைகள் கூட்டத்தை தொடர்ந்து உமன் எம்பவர்மெண்ட் டீம்ல நம்ம ஆர்சிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் உமன் எம்பவர்மெண்ட் டீமை பெருசாக்கணுங்கிறது தான் டிசிஜினுடைய நோக்கம். பெண்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்குவார். பெண்களை ஒதுக்கி தள்ளின காலம் போய், பெண்களை முன்னுக்கு கொண்டுட்டு வர முடியாது, பொம்பளைகளை எதுக்கு பண்ணாட்டு அப்படி சொன்ன காலம் போய், பெண்களை உயர்த்தித்தான் ஆக வேண்டும். பெண்களோட உயர்வு தான் சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த உயர்வு, நாட்டினுடைய உயர்வு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு எல்லா இடங்களிலும் பேசப்படுகிறது. ஆர்சிஎம் அதற்கு மிகுந்த வாய்ப்பை வழங்குகிறது. அவங்களோட இணைஞ்சு இந்த பிள்ளைகளும் வளர்றாங்க. இந்த பிள்ளைகள் நிகழ்ச்சி களை கட்டிட்டு இருக்கு. காரணம் 2 ஹோஸ்டஸஸ், 3 ஜட்ஜஸ். அடாடா, என்ன ஒரு அற்புதம்! இதுக்கு முன்னாடி பழக்கமே இல்லாத ஒரு நிகழ்ச்சி தான். ஆனா இவங்க கிட்ட தான் நிறைய பழக்கணுங்கிற அளவுக்கு யோசித்து பண்றாங்க. அது ரொம்ப அற்புதம். இது எதிர்காலத்துல பிள்ளைகள் மறக்க மாட்டாங்க எப்பவுமே. நம்ம ஒரு சாதாரணமா 1ஆம் கிளாஸ் படிச்சிருப்போம் ஒரு டீச்சர்கிட்ட. ஆனா அவங்கள பார்த்தா மலர்னு இருந்துச்சு. இப்ப கூட நமக்கு அந்த மரியாதை அது மாதிரிதான் இது ஒரு நிகழ்ச்சி. பிள்ளைகளை நம்ம சீர்திருத்துவதற்காக நடத்துற இந்த நிகழ்ச்சி இல்லை. அவங்க கண்டிப்பா என்ன செய்வாங்கன்னா நம்மளை மறக்க மாட்டாங்க. இது அப்படிப்பட்ட ஒரு ஈடுபாடு உள்ள நிகழ்ச்சி. இதை நடத்திட்டு இருக்கிற 2 ஹோஸ்டஸஸ், ஜட்ஜஸ் 3 பேரையும், இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ரெக்கார்ட் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஜெகதீஷ் சாரையும், இந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்கிற அத்தனை பிள்ளைகளையும் வாழ்த்தி இந்த கூட்டத்தை இன்றைய கூட்டத்தை நம்ம தொடங்க முடிக்கும். மேடம் யாருங்க? கவிதா மேடமா, அருணா மேடமா? நான் ஸ்டார்ட் சார் 2 பேருமே தான். 2 பேரும் ஓகே. 2 ஹோஸ்டஸையும் நான் உங்களுடைய பலத்த கவிதா ஸ்டார்ட் பண்ணுவாங்க கரவொலி. சரி, நான் வெல்கம் பண்றேன். வெல்கம் கவிதா மேடம். ப்ளீஸ் ஸ்டார்ட் த செஷன். ஆல் தி பெஸ்ட். கவிதா மேடம் அண்ட் அருணா மேடம். தேங்க்யூ சார். மிக்க நன்றி காமராஜ் சார்.
எல்லா சனிக்கிழமைகளிலும் வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம், அதாவது குழந்தைங்க வந்து அவங்களுடைய ஃபீல்ட்ல, அதாவது வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறது வெறுமனே வந்து ஸ்கூல்ல இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் மட்டுமா பண்ணணுமா, அப்புறமா என்ன பண்றாங்க, ஃபோன் பாக்குறாங்க, வேற வேற எந்த விஷயமும் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. ஆனா வந்து ஒரு மீட்டிங்ல பேசணும், இந்த ஒரு ஆர்சிஎம் பத்தின ஒரு ஆழ்ந்த ஈடுபாடு இருக்கிற குழந்தைகள், அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுடைய ஈடுபாடுனால அவங்க வந்து ரொம்ப ஆர்வமா வந்து இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துட்டு இருக்காங்க. இந்த வாரம் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியில வந்து சிறப்பா வந்து நிறைய குழந்தைங்க அவங்களுடைய பேச்செல்லாம் கேட்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஆனந்தமாவும் ஆச்சரியமாவுமே இருக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து உள்வாங்கி இருக்காங்க அவங்க வீட்டுல உபயோகப்படுத்துற பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா வந்து மாற்றம் அப்படிங்கிறது வந்து வீட்டு சமையல் அறையில பெண்களால ஏற்படுற மாற்றம் போல இந்த குழந்தைகளால கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றம் வந்து ஏற்படும். அதுக்கான ஆரம்பம் தான் இந்த ப்ரோக்ராம். கண்டிப்பா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களுமே வந்து இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருந்த தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிஎமோட ப்ரொஃபைல். நம்ம வந்து எல்லா மீட்டிங்லயுமே ப்ராடக்ட் ப்ரொஃபைல் பிளான் இதெல்லாமே நம்ம வந்து கேட்டிருப்போம், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம உணர்ந்திருப்போம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க அவங்களுக்கு என்ன புரிதல் இருக்கு, இந்த ஆர்சிஎம் அப்படின்னா என்ன, அது என்ன என்ன பண்றாங்க, அவங்க எங்க இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க எவ்வளவு அழகா சொல்ல போறாங்கன்றதை இன்னைக்கு பார்க்க போறோம். நான் வந்து இந்த செஷனை அருணா மேம் கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்றேன். அவங்க வந்து கண்டினியூ பண்ணி இதை வந்து கொண்டு போவாங்க. தேங்க்யூ ஆல் லீடர்ஸ். தேங்க்யூ. வெல்கம் அருணா மேம். ஓகே, அனைவருக்கும் மாலை வணக்கம். பாத்தீங்கன்னா நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து ஒவ்வொரு வாரமும் குழந்தைகள் வந்து அவங்களோட திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா கொடுத்துருக்காரு. நம்மளோட காமராஜ் சாருக்கு வந்து இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா ஜூம் மீட்டிங், ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்றது ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல. வாரம் அந்த டைமிங் டெய்லி டெய்லி என்ன பண்ணலாம், யாரை பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஷெட்யூல் போட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க காமராஜ் சார் இல்லைன்னா இந்த பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அவருக்கு வந்து இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஆர்வமா கலந்துக்கிட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து சிறப்பா பண்றாங்க. இன்னைக்கு வந்து நம்மளுடைய கம்பெனியோட ப்ரொஃபைல் பேசணும் அப்படின்ற டாபிக் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் அர்ஷனை இன்வைட் பண்றேன். அவருக்கு வந்து என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்னும் நீங்க மேலும் மேலும் சிறப்பா வளரணும், நிறைய அச்சீவ் பண்ணணும் சொல்லி உங்களை வாழ்த்துற அர்ஷன். வெல்கம் அர்ஷன். அர்ஷன் உங்களை அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஓகேம்மா பேசுங்க. பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நன்றி. இன்னைக்கு என்னோட பர்த்டேன்னு தெரிஞ்சு எல்லாரும் விஷ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து எதை பத்தி பேசணும்னு சொல்லியிருக்கீங்கன்னா வந்து ஆர்சிஎம் பத்தி பேசணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா இது ஒரு பேர் ஆர்சிஎம் கிடையாது, ஃபேஷன் ஷூட்டிங். இதுதான் இது ஒரு பேரு. இதுக்கப்புறம் இந்த 2020 தான் வந்து இது ஒரு பேர் ஃபேஷன் ஷூட்டிங்னே உருவாச்சு. அது நம்ம டிசிஜி சோப்ரா ஜி வந்து ரொம்ப நம்மளோட ஃபவுண்டரு வந்து டிசி சோப்ராஜி. அவர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு நம்ம ஆர்சிஎம்காக. ஏன்னா வந்து 1977 வந்து டெக்ஸ்டைல்ஸ் ஓபன் பண்ணாரு ஃபேஷன் ஷூட்டிங் என்ற பேர்ல. அதுக்கப்புறம் 1986 ஓன் ப்ராடக்ட்ஸ் உருவாக்குனாரு. ஆர்சிஎம்ல வந்து ஓன் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா வந்து இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் வந்து உருவாக்குனாரு. அதுக்கப்புறம் 2011 வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமா ஃபேஸ் பண்ணாரு. என்னன்னா வந்து ஒரே ஒரு ஸ்பாம் கம்பெனியால எல்லா ராஜஸ்தான் கம்பெனில இருக்கிற ப்ராடக்ட் கம்பெனி எல்லாமே பேன் பண்ணிட்டாங்க. நம்ம ஆர்சிஎம்மும் அதுல பேன் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து நம்ம டிசிஜி சோப்ராஜி அவரும் வந்து அவரோட வந்து எல்லா அப்ப இருக்கிற டைரக்ட் செல்லர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணி 3 நாள் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ரொம்ப ஸ்ட்ரைக் பண்ணாங்க நம்ம ஆர்சிஎம் திருப்பி வரணும்ட்டு. அது மொத்தம் 10 டேஸ்க்கு அப்படியே போயின்னு இருந்தது நியூ டெல்லியில. அதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சு ஜான்வரி 2 2012 வந்து நம்மளோட கம்பெனிய வந்து திருப்பி வந்துருச்சு. திருப்பி அவரு எடுத்துட்டாரு. பேன்ல இருந்தது. திருப்பி கவர்மெண்டே வந்து இது ஒரு நல்ல கம்பெனி, இதுல இருக்கிறது எல்லாமே நல்ல பொருள், எந்த ஸ்பேமும் கிடையாது, எதுவுமே கிடையாது சொல்லி அவங்க விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து
நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாரு. ஒரு வருஷமும் ப்ராப்ளம் வரும். அது போல வந்து அவரு எல்லா வருஷமுமே அவருக்கு ஒரு ப்ராப்ளமா வந்துன்னு இருந்தது. அதுல இருந்து மீண்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர்ந்தாரு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர்ந்ததுனால இப்ப ரொம்ப பெரிய கம்பெனியா இருக்கு நம்ம ஆர்சிஎம். இந்த ஆர்சிஎம் கிட்ட நம்ம ஒரே ஒரு விஷயத்த கத்துக்கலாம். என்னன்னா வந்து எதுவா இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே பண்ணணும். எதுவா இருந்தாலும் பெரிய விஷயத்துக்கு போனா அது வந்து ஃபெயிலியரா தான் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணாலே எல்லாத்துலயுமே சக்சஸ் ஆகலாம் நம்ம. அப்படியே வந்து இவர் மொத்தம் சக்சஸ் ஆகி 11 டைப்பான பொருள்லாம் நம்ம ஆர்சிஎம்ல இருக்கு. என்னன்னா வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ், நியூட்ரிசார்ஜ் ஃபுட் சப்ளிமெண்ட் ப்ராடக்ட்ஸ், ரெடிமேட் கிளாத்ஸ், செல்ஃப் ப்ராடக்ட்ஸ், இன்னர் வியர்ஸ், ஃபுட் வியர்ஸ், டிராவல் பேக், ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், கிச்சன் வேஸ்ட், பிளாஸ்டிக். இத்தனை பொருள் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்குனாரு. அந்த 11 விதத்துலயும் வந்து மொத்தம் 36,000 பிளஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அந்த 11 டைப்பையும் ஆட் பண்ணாலே வந்து 36 பிளஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அது இந்த 36 ப்ராடக்ட்ஸும் வரத்துக்கு 36,000 ப்ராடக்ட்ஸ் வரத்துக்கு ரொம்ப முக்கியமா எழுத்தா இருக்கிறவங்களாம் வந்து அவங்களே வந்து உருவாக்குனாங்க. என்னன்னா வந்து நம்ம இந்தியால 1600 பிளஸ் டெப்போஸ் இருக்கு, 10,000 பிளஸ் வண்டர் வேர்ல்ட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் 1,15,000 பிளஸ் டிஸ்பிளே வேர்ல்ட் ஐடி ஹோல்டர்ஸ் இருக்காங்க. அதனாலே வந்து இத பத்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளரலாம் போல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து வெளியே நம்ம ஏதாவது வாங்குறோம், இப்ப ஏதாவது பொருள் வாங்குறோம்னா வந்து ஒரு 1000 ருபீஸ்க்கு வாங்கினோம்னா ஒரு 200 ருபீஸ் நம்மளுக்கு கேஷ் கொடுக்க போட்டாங்க வெளியெல்லாம். அதே வந்து நம்ம ஆர்சிஎம்ல பொருள் வாங்கினோம்னா நம்மளுக்கு ஒரு 1000 ருபீஸ்க்கு வாங்கினாலே மந்த்லி இன்கம் வரும். அதே வந்து ஒரு 5000 பிவி பண்றோம்னா 6 மந்த்ஸ் கன்சிஸ்டிங்கா பண்ணோம்னா ஃப்ரீ குட்ஸ் கிடைக்கும். இந்த மந்த் எங்களுக்கும் ஃப்ரீ குட்ஸ் கிடைச்சிருக்கு. என் கிராண்ட்மா 5000 கன்சிஸ்டிங்கா பண்ணதுனால ஆர்சிஎம் வந்து ஃப்ரீ குட்ஸ் இந்த மாசம் கொடுத்துருக்காங்க என் கிராண்ட்மாக்கு. அதுக்கப்புறம் வந்து மொத்தம் 3 ஃபேக்டரி இருக்கு நம்ம இந்தியாலே. ஆர்சிஎம்காக மொத்தம் 3 ஃபேக்டரி இருக்கு. இதுல முக்கியமானது வந்து பில்வாரா ராஜஸ்தான் தான் மெயின் ஃபேக்டரி இருக்கு. அதுக்கப்புறம் 2006ல செகண்ட் யூனிட் தான் வந்து உத்தரகாண்ட்ல ரோக்தியா இடத்துல செகண்ட் யூனிட்டா வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து 2016ல வந்து அசாம் குவாஹாத்தில இன்னொரு இது வச்சாங்க. அதுக்கப்புறம் 2011ல நம்ம நியூட்ரிசார்ஜ் ஆர்சிஎம் உள்ள வந்தது. 2016ல நம்மளோட குட் டாட் நூடுல்ஸ் உள்ள வந்தது. 2017ல நம்ம ஆர்சிஎம்மே ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா வந்து கீசோல் ப்ராடக்ட்ஸ், உமன் எம்பவர்மெண்டோட கீசோல் ப்ராடக்ட்ஸ் நம்மளோட இதுல இருந்தது. அதுக்கப்புறம் 2020ல வந்து ரொம்ப இப்ப எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்குது. என்னன்னா வந்து டிஸ்பிளே வால் ஹோம் ஷாப்பின்ற இதுல டிஸ்பிளே வால்ன்ற ஒரு இதை வச்சு, அதுக்கப்புறம் வந்து ஒண்டர் வேர்ல்டு டிஸ்பிளே வால் ஒண்டர் வேர்ல்டும் வந்து 2020ல தான் வந்து ஆர்சிஎம் விட்டாங்களே. அதுக்கப்புறம் 2021ல துளசி பெயிண்ட். இந்த பெயிண்ட் அடிச்சாலே ரொம்ப பிரைட்டா இருக்கும். நான் நிறைய இது பார்த்திருக்கேன். இந்த துளசி பெயிண்ட் அடிச்சாலே ரொம்ப சீக்கிரமாவும் காயும், பிரைட்டாவும் இருக்கும். அது போல துளசி பெயிண்ட் 2021ல வந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆர்சிஎம்ல நிறைய இதுல பார்த்திருப்போம், டிரான்ஸ்ஃபார்ம் இந்தியா, டிரான்ஸ்ஃபார்ம் லைஃப்ன்ட்டு. இது ரெண்டுத்துக்குமே வந்து டிஃபரன்ஸே கிடையாது, ரெண்டுமே ஒரே இதுதான். இந்த டிரான்ஸ்ஃபார்ம் இந்தியா, டிரான்ஸ்ஃபார்ம் லைஃப் ஒரே மீனிங் தான். இப்ப நம்மளோட லைஃபே வந்து சேஞ்ச் ஆகுது. இப்ப எல்லாமே புவர் ஆகுறோம்னா வந்து நம்மளோட இந்தியாவும் புவர் கண்ட்ரி ஆயிடும். இந்தியால இருக்க எல்லாருமே புவர்னா நம்ம இந்தியாவும் புவர் தான். அதே எல்லாரும் ரிச்னா வந்து நம்ம இந்தியாவும் ரிச் தான். அப்போ வந்து நம்ம ஆர்சிஎம் பொருள் எடுத்துக்கணும்னா ஹெல்த்தாவும் இருக்கலாம், வெல்த்தாவும் இருக்கலாம். எப்படி வெல்த்னா வந்து எல்லாமே நல்ல ப்ராடக்ட்ஸ், எல்லாமே உடம்புக்கு நல்லது, அதுக்கப்புறம் எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுக்கு நிறைய இருக்கு. எப்படி வெல்த்னா வந்து இப்போ வந்து நம்ம உடம்புக்கு நல்ல பொருள் வாங்குறதுலயே வந்து நம்மளுக்கு வெல்த்தும் கிடைக்கும். ஏன்னா வந்து மந்த்லி
இன்கம் இருக்கு, மந்த்லி இன்கமும் இருக்கு இதுல. அதனாலே வந்து ஆர்சிஎம்ன்றது வந்து ஒரு நல்ல நல்ல இதுதான் கம்பெனி. ஆனா வந்து நிறைய பேர் கெட்ட கம்பெனின்றாங்க இத. ஆனா நான் சொல்வேன் இது நல்ல கம்பெனி. அதுக்கப்புறம் ஜெய் ஆர்சிஎம், குட் ஆர்சிஎம். இது என்னன்னா வந்து ஜெய் ஆர்சிஎம்னா வாழ்க ஆர்சிஎம். இந்த ஆர்சிஎம் வளர்ந்துகினே இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து ஜெயிக்கிற ஆர்சிஎம். இது வந்து தோக்காது, வெறும் ஜெயிக்க மட்டும்தான் இந்த ஆர்சிஎம் செய்யும். அதுக்கப்புறம் வந்து குட் ஆர்சிஎம்னா இதுல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்ல ப்ராடக்ட்ஸ், குட் ப்ராடக்ட்ஸ். அப்பனா நம்மளும் குட்டா இருக்கலாம், அதான் குட் ஆர்சிஎம். அதுக்கப்புறம் இந்த உலக இப்போ வந்து டாப் 5ல இருக்கு நம்ம ஆர்சிஎம்ஏ. ஆனா வந்து நெக்ஸ்ட் இயர் டாப் 2ல இருக்கணும், அதான் என்னோட ஆசை. ஏன்னா ஆர்சிஎம்ன்றது ரொம்ப பெரிய கம்பெனி, அதுக்கப்புறம் ரொம்ப நல்ல கம்பெனியும் தான். அதனால எனக்கு இந்த ஆர்சிஎம்னாலே ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு வந்து இன்னொரு வாட்டி நான் சொல்லிக்கிறேன், என் பர்த்டேன்னு தெரிஞ்சு எல்லாருமே விஷ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஜெய் ஆர்சிஎம், குட் ஆர்சிஎம், தேங்க்யூ. சூப்பர் சூப்பர் ஹர்ஷன், ரொம்ப அழகா சொன்னீங்க. கம்பெனி ப்ரொஃபைல்ல இயர் இது மாறாம ரொம்ப அழகா சொன்னீங்க ஹர்ஷன். அதாவது ரொம்ப சிறப்பா இருந்தது. எதுக்கடுத்து எதை சொல்லணும் அப்படின்றத பாயிண்ட்ஸை கரெக்டா எடுத்து ரொம்ப அழகா பேசுனீங்க. தேங்க்யூ ஹர்ஷன். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல வந்தனா இருக்காங்க. வெல்கம் வந்தனா. ஒரே நிமிஷம், நான் உங்களை அட்மிட் பண்றேன். வந்தனா, உங்களை அட்மிட் பண்ணிக்கோமா. குட் ஆர்சிஎம், குட் ஈவினிங் ஆண்டி. குட் ஈவினிங்மா, பேசுங்க. இன்னைக்கு வந்து ஆர்சிஎம் அப்படின்னா என்ன, அதை பத்தி நான் வந்து இன்னைக்கு பேச போறேன். ஆர்சிஎம், பர்த் ஆஃப் ஆர்சிஎம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா 1967. இதோட செயல்பாட்டை தொடங்கியது வந்து 2000ல வந்து இது தொடங்கி இருக்கிறாங்க. ஆர்சிஎம் பிசினஸ் வந்து ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி அப்படின்ட்டு சொல்லலாம். இது வந்து இந்தியன் சிட்டிசன்ஸோட ஓன் பிசினஸ்க்கு இது வாய்ப்பு தருது. இது வந்து 20 மில்லியனுக்கும் மேல 20 மில்லியனுக்கும் மேல நிறைய விற்பனையாளர்கள் இருக்கிறாங்க. இதுல வந்து ஃபுட்வேர், பியூட்டி கேர் ப்ராடக்ட்ஸ், ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ், ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ், இந்த மாதிரி நிறைய இது உட்பட வந்து 400 மேற்பட்ட பொருட்கள் வந்து இதுல இருக்குது. இது 2005ல வந்து எஃப்எம்சிஜி அப்படின்ற ஒரு இது வந்து தயாரிக்க தொடங்கினாங்க. 2006ல வந்து இதோட செகண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து உத்தரகாண்ட்ல இது திறந்து வச்சாங்க. இது வந்து இது ஆர்சிஎம்மோட இம்ப்ளிமெண்ட் வந்து 2000 தான். இதுல வந்து நிறைய, அதாவது டைரக்ட் செல்லிங், இதுல நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு வந்து இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு கொடுக்குது. இதனால வந்து நம்மளோட ஓன் பிசினஸையும் நம்மளால முன்னேற்றிக்க முடியுது. ஆர்சிஎம்ல வந்து ஆர்சிஎம் அதுல வந்து 1 மில்லியனுக்கும் அதிகமான நேரடி விற்பனையாளர்களை கொண்டது. இதுல வந்து நிறைய மக்கள் பயனடைகிறாங்க. இதுல வந்து நம்மளும் இதுல வந்து பயனடையலாம். இதுல இருக்கிற பொருட்கள் கூட நல்ல பொருட்கள் தான். நம்ம இது வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். இது வந்து நல்ல ப்ராடக்ட். இதுல இருக்கிறது எல்லாமே நல்ல ப்ராடக்ட் தான். இதுக்கு வந்து கலப்படமே இல்லாததுன்ட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது வந்து நான் வந்து எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க, அப்புறமா எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே சொல்லுவேன். ஆர்சிஎம் பத்தி நான் எல்லாருக்குமே சொல்லி இந்த ஆர்சிஎம்மோட பொருட்களையும் நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன். இதால எல்லாருமே பயனடைகிறாங்க. என்னால முடிஞ்ச வேலை நான் எல்லாத்துக்கும் அதை பத்தி சொல்லுவேன். ஆர்சிஎம்மோட
பெருமையை வந்து உயர்த்துவேன். ஜெயாசியம் குட்டாசியம். தேங்க்யூ ஆண்டி. தேங்க்யூமா. சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. கொஞ்சம் பதட்டம் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பதட்டப்படாம பேசுங்க, சரிங்களா? டென்ஷனே வேணாம், எல்லாம் நாங்க தான் இருக்கோம். பதட்டப்படாம பேசுங்க, சரிங்களா? வாழ்த்துக்கள்மா. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம அனன்யா, ஆல்ரவுண்டர் அனன்யா தான் சொல்லணும். சோ வெல்கம் அனன்யா, உன்னோட ஸ்பீச்சை எதிர்பார்க்கிறோம். ஒரே நிமிஷம், நான் உங்களை அன்மியூட் பண்றேன். அனன்யா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. பேசுறேன். ம். அனைவருக்கும் வணக்கம். நான் அனன்யா செல்வராஜ் பேசுறேன். இன்னைக்கு வந்து நான் என்ன பத்தி பேச போறேன்னு பாத்தீங்கன்னா, ஆர்சிஎம் நிறுவனத்தை பற்றிய தகவல்கள். நமக்கு நம்ம வந்து என்ன அதுக்குள்ள மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆர்சிஎம் எப்படி வந்தது, அது யாரு உருவாக்குனா, எப்படி எந்த வருஷத்துல வந்தது, அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம வாழும் காந்தி ஐயா, நான் ஒருத்தவங்களுக்கு மிக்க மிக்க நன்றி சொல்றேன். அவங்க யாருன்னா நம்ம வாழும் காந்தி ஐயா டிசி சோப்பரா சாருக்கு தான் நான் மிக்க மிக்க நன்றி சொல்றேன். அவங்க நம்மளெல்லாம் இப்பெல்லாம் அவங்கதான் நம்மள வாழ வைக்கிறாங்க. அதனால நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். நம்ம வாழும் காந்தி ஐயா எப்படி நம்ம இந்த ஆசியமை தொடங்கினாங்க அப்படின்னு உங்களுக்கு நான் ஒரு செய்தி சொல்ல போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழும் காந்தி ஐயா வந்து அமெரிக்கன் மார்க்கெட்ல இருந்து நிறைய பொருட்கள்லாம் வாங்கினாங்க. அந்த பொருட்கள்லாம் காசு ரொம்ப அதிகம், ஆனா தரம் உள்ள பொருட்கள். தரம் தரம் அதிகமா இருக்கிறதுனால அவங்க அதை தான் வாங்கி பயன்படுத்திட்டு இருந்தாங்க. சில நாட்கள் கடக்க அவங்க ஒண்ணு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. நம்மள்ட்ட பொருளாதாரம் அதிகமா இருக்கு, அதனால நம்ம இவ்வளவு வாங்குறோம், தரமான பொருட்கள் நிறைய காசு கொடுத்து வாங்குறோம். இப்ப ஏழை மக்கள்கள், மிடில் கிளாஸ் மக்கள்கள்லாம் எப்படி வாங்குவாங்க, எப்படி தரம் மற்ற பொருட்களை யூஸ் பண்ணி அவங்க பாதிப்பு ஏற்படுது, அதனால நம்ம என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அத மாதிரி யோசிக்கும் போதுதான் அவங்களுக்கு ஃபேஷன் ஷூட்டிங் அப்படின்னு ஒரு மார்க்கெட்டை அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிச்சி ஃபேஷன் ஷூட்டிங் ஜவுளி கடை அதை ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தான் இது ரைட் கான்செப்ட் மார்க்கெட்டிங் ஆர்சிஎம், நம்ம எல்லாம் ஷார்ட்டா ஆர்சிஎம்னு கூப்பிடுறோம், ஆனா அதோட ஃபுல் பேர் ரைட் கான்செப்ட் மார்க்கெட்டிங். அது அந்த மாதிரி ஒரு இதை யூஸ் பண்ணாங்க. இதுல எல்லோருக்கும் மேல பொருட்கள் இருக்கு. 1977 ஜவுளி விற்பனை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து 2000 ஆர்சிஎம் நேரடி விற்பனை செய்ய ஆரம்பிச்சாங்க. நம்ம டிசி சோப்பரா சார் அவர்கள் இந்த மாதிரி நான் அவங்களுக்கு ஏன் மிக்க மிக்க நன்றி சொல்றேன்னு பாத்துக்கோங்க. நம்ம எல்லாம் அவங்கதான் இப்ப வாழ வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் பேர்லாம் வாழ வச்சுக்கிட்டும் இருக்காங்க. வாழ வைக்க போறவங்களும் அவங்கதான். அதனாலதான் நான் அவங்களுக்கு மிக்க நன்றி சொல்றேன். நம்ம மட்டும் இல்ல, அங்க உள்ளவங்க பாதி பேர் அவங்க வாழும் காந்தி ஐயான்னு தான் சொல்றாங்க. எதனாலதான் நம்ம தான் அவங்கள அவங்கதான் நம்மள வாழ வைக்கிறாங்க. அதனால அவங்க நம்ம எல்லாம் வாழும் காந்தி ஐயான்னு சொல்றோம். நம்ம ஆர்சிஎம் என்ற நிறுவனம் நம்ம கைக்கு வந்ததுன்னா நம்மளுக்கு செல்வம், உடல் நிலைமை ஒண்ணுமே ஆகாது, பிரச்சனை ஆகாம ஆரோக்கியமா இருக்கும். எங்க ஆர்சிஎம் கடைக்கே நாங்க இன்னொரு பேர் வச்சிருக்கோம், ஆர்சிஎம் குடும்பம் ஆரோக்கிய குடும்பம் அப்படின்னு இன்னொரு பேரு கூட வச்சிருக்கோம். இத மாதிரி ஆர்சிஎம் பொருட்கள் யூஸ் பண்ற யாருமே இதுவரையும் அது வந்து எந்த பாதிப்புமே பட்டதில்லை. அதனால எனக்கு ஆர்சிஎம் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம அதை உருவாக்கின டிசி சோப்பரா அவர்களையும் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஆபீஸோட ஹெட் ஆபீஸ் வந்து ராஜஸ்தான் பில்பாரால இருக்கு. எங்களுக்கு குலதெய்வம் கோயில்னு எங்க கடலங்குடியில ஒரு கோயில் இருக்கு. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு இன்னொரு கோயில் தான், அது வந்து ராஜஸ்தான் பில்பாரால இருக்கிற ஹெட் ஆபீஸ் தான். எனக்கு வந்து ஆர்சிஎம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஆர்சிஎம் உருவாக்குனவங்களே ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காக நான் ஒரு பாட்டு கூட வச்சிருக்கேன். என்ன பாட்டுன்னா, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், டிசி சோப்பரா அவர்கள் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு பாட்டு கூட வச்சிருக்கேன். அதனால எனக்கு அவங்க ரொம்ப பிடிச்சதுனாலதான் நான் இந்த பாட்டெல்லாம் வச்சிருக்கேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஆர்சிஎம், குட் ஆர்சிஎம்.
வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வருங்கால சந்ததி நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சாலே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் எதிர்பார்க்கறதே உங்களை அதுக்காக ஒரு ஃபியூச்சர். சரிங்களா? அன்யா, தேங்க்யூ. அடுத்தது பாத்தீங்கன்னா கவின். கவின் பேசுறீங்களா? கவின், நான் உங்களை அன்மியூட் பண்றேன். கவின், பேசுங்க கவின். குட் ஈவினிங் டு ஆல். மை நேம் இஸ் கவின். நான் வந்து இன்னைக்கு ஆர்சிஎம் கம்பெனி பத்தி பேச போறேன். ஆர்சிஎம் கான்செப்ட் மார்க்கெட்டிங் இந்த கம்பெனி ஆரம்பிச்சு 23 வருடங்கள் ஆகிறது. இந்த கம்பெனி ராஜஸ்தான் பில்வாரா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. கம்பெனியோட சேர்மன் வந்து திலக் சந்த் சாப்ரா. இது ஒரு டைரக்ட் செல்லிங் பிசினஸ். இந்த கம்பெனியில் 400க்கும் அதிகமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நன்றி. கவின் அவ்வளவுதானா? பேசி முடிச்சிட்டீங்களா கவின்? கவின், நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. பேசி முடிச்சிட்டீங்களாமா? பேசி முடிச்சு நன்றியே சொல்லிட்டாரு. பேசி முடிச்சிட்டேன். ஓகே சார். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் கவின், ரொம்ப அழகா பேசுனீங்க. வாழ்த்துக்கள். அடுத்து சையத் அமீன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. குட் ஆர்சிஎம், என் பேர் சையத் ஜயத் அஹமத். நான் வந்து 4வது படிக்கிறேன். இந்த கம்பெனி பத்தி நான் பேச போறேன். 1977ல ராஜஸ்தான் பில்வாரால இந்த கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனி பேரு வந்து ஃபேஷன் ஷூட்டிங் கம்பெனி. இதோட இந்த கம்பெனியோட தலைவர் வந்து டிசி சாப்ரா. இந்த கம்பெனில வந்து அந்த ட்ரெஸ் மெட்டீரியல் அது எல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த நூடுல்ஸ் அது எல்லாம் கிடைக்கும். தேங்க்யூ. ஜெயாசியம். ஃபர்ஸ்ட் டைம் பசங்க பேசுறாங்க. ரொம்ப கொஞ்சமா தான் ட்ரைனிங் சூப்பர் சார். பரவாயில்லைங்க சார். அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றதே அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் சார். ஏன்னா உள்ள வந்து கம்பெனியை பத்தி இதெல்லாம் தெரிஞ்சு பேசுறாங்க. ரொம்ப ஆர்வமா வந்து கலந்துக்கிறாங்க. அவங்க ஆர்வத்துக்கே நம்ம பெரிய பாராட்டு தெரிவிக்கணும். சூப்பர்மா, சூப்பர். ரொம்ப அழகா பேசுனீங்க அஹமத். தேங்க்யூ தேங்க்யூ. குட் ஆர்சியம். குட் ஆர்சியம். ஓகே, இப்ப வந்து குழந்தைங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கம்பெனி ப்ரொஃபைல வந்து ரொம்ப அழகா தெளிவா வந்து எல்லாருமே பேசுனாங்க. இவங்க எப்படி பேசுனாங்க அப்படின்றத வந்து நம்ம இப்போ ஜட்ஜஸ் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா மகா மேம் இன்வைட் பண்றேன். மகா மேம். வணக்கம்மா. வணக்கம் ஹோஸ்ட் அருணா ஸ்ரீதர். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் வந்து அருணா அவங்க கவிதாக்கு நான் வந்து ஒரு வார்த்தை சொல்லணும். ரொம்ப அழகான ஒரு ஸ்டார்ட். குழந்தைங்க இந்த காலகட்டத்துல வந்து வெளியில விளையாடுறது கம்மியாயிடுச்சு. பிளஸ் வெறும் ஸ்கூல் பிளஸ் மொபைல் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மீட்டிங்ல வந்து கலந்துக்கிட்டு அந்த ஒரு ஸ்டார்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நம்மளுடைய இந்த குரூப்புக்கு தேவையான ஒரு வார்த்தை அது ரொம்ப நல்லா இருந்தது. கவிதா ராம்குமாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேசின பர்த்டே பாய் நம்மளுடைய ஹர்ஷன். எனக்கு கையே வலிக்குது ஹர்ஷன். நீ சொன்ன பாயிண்ட்ஸ் நான் வந்து நம்பர் பண்றதுக்குள்ள நீ என்னை விட நீ ஃபாஸ்டா பேசிட்டே இருக்கிற. என்னால உன்னை வந்து மேட்ச் பண்ண முடியல. ஃபென்டாஸ்டிக். நிறைய பாயிண்ட்ஸ். இதுல நானே 2-3 பாயிண்ட்ஸ் எனக்கு இன்னைக்கு நீ சொல்லி கொடுத்துருக்கிற. தேங்க்யூ ஸோ மச்.
ஃபுல் மார்க்ஸ் ஆஃப் இது வந்து பெஸ்ட் ஒரு கம்பெனி ப்ரொஃபைல வந்து நிறைய விஷயங்கள் நீ சொன்னதுனால இப்ப திருப்பி சொல்ல முடியாது, டைம் எடுக்கும். நிறைய பாயிண்ட்ஸ் நீ சொன்னதுனால ஃபுல் 10 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்கறதுல நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஃபென்டாஸ்டிக் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் மேம், ஹர்ஷன். சூப்பர் மேம். தேங்க்யூ மகா மேம். அடுத்தது தேங்க்யூமா, வெண்மதி தேங்க்யூ. அக்கா. அனைவருக்கும் குடார்சியம் மாலை வணக்கம். உண்மையிலேயே குழந்தைங்க வாயால வந்து நம்முடைய கம்பெனி ப்ரொஃபைல கேட்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒருத்தரும் ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்கீங்க. ரியலி சூப்பர். அது நம்ம ஹர்ஷன் வந்து மூச்சு விடாம நான் வந்து நிறைய தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன், நான் அதை அப்படியே சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி அப்படியே கண்டினியூஸா சொன்னாரு. ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் அவர் வந்து சொன்னதுல, அதாவது நிறைய பேர் ஆர்சிஎம் கெட்ட கம்பெனி சொல்றாங்க, ஆனா அது நல்ல கம்பெனி தான் அப்படின்னு. ஆர்சிஎம் ஆல்வேஸ் நல்ல கம்பெனி தான், எப்போதுமே நல்ல கம்பெனி தான். ஆனா வந்து அவர் அழகா ஒரு பாயிண்ட் எல்லாம் எடுத்திருக்காரு பாருங்க. அது வந்து கம்பெனி ஆரம்பத்துல வந்து இந்த ஸ்ட்ரைக் நடந்தது, அதுலலாம் டிசிஜி அங்க ஐயா வந்து ஜெயிச்சு வந்த விஷயம் இதெல்லாம் நம்ம எம்ரால் சாருக்கு தெரியும். அதெல்லாம் அவர் எடுத்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து, யாருமே சொல்லாத பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து சூப்பரா பேசுனீங்க ஹர்ஷன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி வந்தனா அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அபி சொன்ன மாதிரி, அருணா சொன்ன மாதிரி கொஞ்சம் அக்கா ஒன் பை ஒன் தானக்கா? ஓ சாரிமா, நான் வந்து எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டேன். அக்கா அக்கா ஒரே நிமிஷம், அர்ஷனோட மார்க் மட்டும் சொல்லுங்க. மார்க் சொல்லக்கூடாதுல்ல சொல்லியிருக்காங்க. மார்க் அவங்க தானே போடுவாங்க, கவிதா தானே போட்டுட்டு இருந்தாங்க. போன மட்டும் நீங்க உங்க மார்க்ஸ் சொல்லுங்கக்கா. சொல்லிடவா? மார்க் சொல்லிடவா? இல்ல போன மட்டும் சரி. நான் வந்து ஹர்ஷனுக்கு வந்து 9 மார்க் கொடுக்குறேன். 9. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே தேங்க்யூமா, தேங்க்யூ. மகேஸ்வரி மேம். மகேஸ்வரி மேம். மகேஸ்வரி மேடம் வந்து இன்னும் அன்மியூட் பண்ணல, மியூட்ல இருக்காங்க. அவங்க கோவர்ஸ் தான் அன்மியூட் பண்ணிக்கலாம். ஓகே மேம். ஓகே மேம், சொல்லுங்க மேம். ஹர்ஷன் எப்படி பேசினாருன்னு சொல்லுங்க. ஏன் நான் என்ன கேக்குறீங்களா? நீங்க தான் ஜட்ஜ் இன்னைக்கு, ஸ்பெஷல் ஜட்ஜ் மேம். மேடத்துக்கு பதிலா நானா? இல்ல, சசிகலா மேம் பதில் சார் வந்து உங்களை கூட சொன்னாங்க. சரி சரி, ஓகே மேம். நான் வந்து ஹர்ஷனுக்கு வந்து 10 மார்க் கொடுக்குறேன் மேடம். சூப்பர் சூப்பர் மேம், சூப்பர். தேங்க்யூ மேம். மகா மேம், வந்தனாவோட மார்க்ஸ். எஸ்மா, வந்தனா செம்மையா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. உங்க ஹேர் ஸ்டைல் ரொம்ப அழகா இருந்தது, உங்க ட்ரெஸ்ஸும் ரொம்ப அழகா இருந்தது, நல்ல கிளாரிட்டியோட இருந்தீங்க. என்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, கான்பிடன்ஸ் இன்னும் ஜாஸ்தி வரணும். இது கொஞ்சம் டஃப் சப்ஜெக்ட் தான் நிச்சயமா. நீங்க எல்லாமே ப்ராடக்ட் பேசும்போது ரொம்ப ஜாலியாவும் அது உணர்ந்தோம். சஞ்சீவனிலாம் நீ பேசும்போது எல்லாம் நிறைய சாப்பிடுற, அதெல்லாம் ரொம்ப நல்லா, அந்த ஃப்ளோ ரொம்ப நல்லா இருக்கும், கான்பிடென்ட்டா நல்லா பேசுவேன். இது கொஞ்சம் டஃப் சப்ஜெக்ட் தான், அதனால கான்பிடன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனாலதான் அந்த வாய்ஸ் ரொம்ப ஸ்லோவா இருந்தியோ அப்படின்னு எனக்கு அது ஒரு சின்ன தாட் இருந்தது. மற்றபடி நிறைய பாயிண்ட்ஸ், மோர் தேன் 15 to 18 பாயிண்ட்ஸ் நீ சொன்ன கம்பெனியை பத்தி. இன்னும் நிறைய புரிதல் வேணும். இப்போ இவ்வளவு தூரம் பேசுறதே பெரிய விஷயம். ஆக்சுவலி ஹர்ஷன் வந்து ஒரு குவாலிட்டிக்கு ரீச் ஆயிட்டான், அதனால அவர் வந்து அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்றாரு. ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இன்னும் நீங்களும் அந்த அந்த இடத்துக்கு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போடணும். ஸோ நல்லா பேசுனீங்க. ஐ எம் ஆக்சுவலி சாட்டிஸ்ஃபைட். நீ முன்னாடி பேசுறதுக்கும் இப்ப பேசுறதுக்கும் நல்ல சாட்டிஸ்பாக்சன் எனக்கு இருக்கு. ஸோ என்னுடைய மார்க்ஸ் ஃபார் யூ 8. கீப் கோயிங். ஆல் தி பெஸ்ட் மா. ஓகே ஓகே மேம், தேங்க்யூ மேம். வெண்மதிக்கா. தேங்க்யூ மேம். வந்து நம்முடைய வந்தனா பத்தி தான் நம்ம, நான் இடையில கொஞ்சம் இதுவாயிட்டேன். வந்தனா பத்தி தானே பேசுனீங்க மகாலட்சுமி? ஓகே ஓகே. வந்தனா வந்து அதே மாதிரி நல்லா பேசுனாங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட் தான் சொல்லணும். இதனால குழந்தைங்க வந்து நான் அதை தான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். அவங்க எப்படி பேசுனாங்க, என்ன பாயிண்ட்ஸ் எடுத்தாங்கன்றதை விட கம்பெனியோடைய ப்ரொஃபைல நானும் சொல்லணும், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன். அந்த குழந்தைங்க எடுத்த முயற்சிக்கே மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அதே மாதிரி வந்தனா வந்து ரொம்ப நல்லா இருந்தது, சிறப்பா இருந்தது. இன்னும் நிறைய நீங்க வந்து வாங்க,
நிறைய கலந்துக்கோங்க, நிறைய விஷயங்கள் வாங்க. அப்பதான் நீங்க நிறைய மத்த குழந்தைங்க மாதிரி நீங்களும் ரொம்ப சிறப்பா வருவீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வந்துன்னா, உங்களுக்கு என்னுடைய நான் 7 மார்க் கொடுக்குறேன். அருணா உங்களுக்கு 7 மார்க். ஓகே ஓகே ஓகேக்கா ஓகேக்கா, தேங்க்யூக்கா. மகேஸ்வரி மேம். வந்தனா தேங்க்யூ மேடம் வந்து குழந்தை வந்து நல்லா தான் பேசுனாங்க. நான் ஆட்டோல வந்தனால கொஞ்சம் ஜர்க்கிங்கா இருந்துச்சு. இருந்தாலும் நான் 8 மார்க் தர்றேன். தேங்க்யூ மேம். மகா மேம், அனன்யாவோட மார்க். மகா மேம். எஸ்மா. அனன்யா ரொம்ப அழகா இருக்கு இன்னைக்கு. ரொம்ப 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 அழகா இருக்கு. உன்னுடைய ஐ லேஷஸ் மேல இருக்கிற அந்த ஐ ஷேடோ, உன்னுடைய லிப்ஸ்டிக் எல்லாமே, ட்ரெஸ் எல்லாமே ஒரே மேட் ட்ரெஸ்ஸும் உன்னுடைய காஸ்மெட்டிக்கும் வந்து அப்படியே ஒரே மாதிரி இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. நான் ரொம்ப நேரம் பார்த்தோம். ஃப்ரண்ட்ல வேற ஒரு ஹேர் ஸ்டைல், எப்போதும் 2 ஸ்கூலுடைய அந்த ஜடை போட்டுட்டு இருப்பேன் மோஸ்ட்லி. இன்னைக்கு ஒரு பின்னல் போட்டுட்டு ஃப்ரண்ட்ல வேற ஹேரை விட்டுட்டு செம்ம அழகா இருக்கிற. உன்னுடைய ஃபேஸ் ரொம்ப அழகா இருக்கு. உன்னுடைய பேச்சும் ரொம்ப அழகா இருந்தது. நம்ம நிச்சயமா நம்ம வந்து நன்றி சொல்ல வேண்டிய அந்த தலைவர், அந்த ஒரு மிகப்பெரிய மகான் வாழும் காந்தி. நிச்சயமா அந்த நன்றி நீ எவ்வளவு சொன்ன அப்படின்றது, அவருடைய எமோஷன்ஸ் வந்து அப்பா அம்மா எந்த அளவுக்கு இந்த கம்பெனியை நேசிக்கிறாங்க, நம்மளுடைய ஃபவுண்டரை எவ்வளவு நேசிக்கிறாங்க அப்படின்றது உன்னுடைய வார்த்தைகள் வந்து எனக்கு புரிஞ்சது. நிறைய எமோஷன்ஸ் கொடுத்த இன்னைக்கு. ப்ரொஃபைலை விட எமோஷன்ஸ் நிறைய இருந்தது, கிராட்டிடியூட் நிறைய இருந்தது, நிறைய நன்றிகள், நிறைய ஒரு அந்த உங்க ஃபேமிலியே வந்து ஆர்சிஎம் எவ்வளவு விரும்புது, என் ப்ராடக்ட் இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளவு விரும்புறீங்க, எல்லாருமே எப்படி ஒரு ஆர்சிஎம் குடும்பம் ஆரோக்கியமான குடும்பம், அனன்யா குடும்பம், அந்த மாதிரி ரொம்ப அழகா ஒரு பஞ்ச் வேற சொல்லி இருந்தேன். ஸோ செம்ம செம்ம செம்ம. நான் உனக்கு கொடுக்க போற மார்க்ஸ் இன்னைக்கு 7. ப்ரொஃபைல் வந்து நிறைய இருக்கு, பட் மோஸ்ட்லி நீ கவர் பண்ணது வந்து அந்த எமோஷன் பிளஸ் கிராட்டிடியூட் அண்ட் மினிமம் சின்ன சின்ன ப்ரொஃபைல் பத்தி தான் சொல்லியிருக்கேன். நிறைய இருக்கு. ஸோ மேஜரா ஒரு 7-8 பாயிண்ட் தான் ப்ரொஃபைல் பத்தி சொன்னேன். மற்றபடி உன்னோட கிராட்டிடியூட் அண்ட் அந்த லவ் டுவர்ட்ஸ் கம்பெனி, அந்த ஆர்வம், இதெல்லாம் தான் அதிகமா இருந்தது. டாபிக் வந்து நமக்கு ப்ரொஃபைல் தான் இல்லையா? ஸோ அதனால உனக்கு இன்னைக்கு 7 மார்க்ஸ். நீ ரொம்ப அழகா இருந்த, அதுக்கு வந்து மை பிளெஸிங்ஸ். கீப் கோயிங். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. வெண்மதி அக்கா. ஓகேம்மா. மகா சொன்ன மாதிரி தான். அதாவது இங்க இருந்து இப்போ போட்டோல பாக்கும்போது, வியூல பாக்கும்போது மேல வந்து மகேஸ்வரி மேடம், கீழே வந்து நம்ம அனன்யா, 2 பேரும் யூனிஃபார்மா ரெட் கலரு. அந்த சைடு பாத்தீங்கன்னா அமீர் பீர் சாருடைய பேரனா ரெட் கலரு. இன்னைக்கு இருக்கீங்க. அர்ஷனா அதே மாதிரி ரெட்ல ப்ரொஃபைல் பிக்சர் வச்சிருக்கான். ஆனா நாளைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையிலேயே ஜாலியா இருக்கு. குழந்தைங்களை திரும்ப அதுதான் நான் சொல்லுவேன், இந்த குழந்தைங்களை பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அனன்யா வந்து இன்னைக்கு அவ்வளவு அழகா நல்ல ஒரு மேக்கப் பண்ணி ஐஷேடோ போட்டு லிப்ஸ்டிக் போட்டு மேடம் வந்து ஒரு நம்மளுடைய டேக் போட்டு அழகா வந்திருக்காங்க. என்ன மாதிரிதான் அவங்களும். நான் தான் டிசிஜியை பத்தி பேசினாலே எனக்கு அவ்வளவு அப்படியே கண்ணு கலங்கும். எனக்கு அவர் மேல அவ்வளவு லவ். அததான் இன்னைக்கு வந்து நான் அனன்யா பேசும்போது பார்த்தேன். நிறைய அவங்க ரைட் கான்செப்ட் மார்க்கெட்டிங், அததான் நம்ம ஷார்ட்டா ஆர்சிஎம்னு சொல்றோம் அப்படின்ட்டு அவ்வளவு அழகா சொன்னீங்க. சூப்பரு சூப்பர் மணி. நீ வருங்காலத்துல சூப்பர் ஸ்டார், ஆர்சிஎம் உடைய மெகா ஸ்டார், சூப்பர் ஸ்டார் நீங்க. உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அழகா வர சொல்லுங்க, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ஆர்சிஎம் இஸ் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னீங்க. கிரேட்டு, கலக்கலு. அதாவது எந்த அளவுக்கு நீங்க வந்து ஆர்சிஎம் குடும்பமா வந்து இன்னைக்கு நிரூபிச்சுட்டு இருக்கீங்க. சிறப்பு சிறப்பு சிறப்பு. 8 மார்க். 8 மார்க்குமா அருணா? ஓகேக்கா. ஓகேக்கா. எனக்கு ஒரு கால் வந்துச்சு, சாரிக்கா. 8 மார்க். சரிம்மா. சரிம்மா, தேங்க்யூமா. மகேஸ்வரி மேம். அனன்யா வந்துட்டு ரொம்ப அழகா இன்னைக்கு பார்க்க கியூட்டா இருந்தாங்க. ரொம்ப கவர்ச்சி. அந்த கவர்ச்சிக்கு காரணம் வந்து நம்மளோட கீசோல் ப்ராடக்ட். அதை பார்க்கல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னொன்னு, கம்பெனியை விட நம்ம வாழும் காந்தின்னு அவ்வளோ அழகா வந்து அவங்க வீட்டுல வந்து தாய் தந்தையார் சொல்லி கொடுத்ததை உள்வாங்கி நல்லா பேசுனாங்க. அதே மாதிரி பில்வாரா வந்து குலதெய்வம். எப்படி பாருங்க, அவங்க ஒரு சின்ன வயசுலயே எந்த அளவுக்கு வந்து ஒரு கடவுளுக்கு நிகரா வந்து அத
பேசுனாங்க. அதே மாதிரி 26 வயசுல ஒரு பெண் வந்து எமரால்டா ஆகியிருக்காங்கன்னு இப்போ டெல்லியில மேடை ஏறினாங்களாம். அது மாதிரி வந்து அனன்யா வந்து ரொம்ப சீக்கிரமே இந்த மாதிரி பெரிய பெரிய பின்னுங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்களுடைய பாட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவங்களுக்கு நான் கொடுக்குற மார்க் வந்து 8. தேங்க்யூ மேம். மகா மேம், கவினோட எஸ் மார்க். மா, எஸ் கவின் 60 ஐ மீன் 30 செகண்ட் ஷார்ட்ல இருந்து இப்ப 60 செகண்ட் போய் இப்போ ஒரு 1 மினிட்ல இருந்து 2 மினிட் வரைக்கும் வந்திருக்கு. நல்ல டெவலப்மெண்ட் கவின், நல்ல டெவலப்மெண்ட். கான்பிடன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. 6-7 பாயிண்ட் தான் சொன்னேன். பட் இது நீ சொன்னதுக்கே வந்து எனக்கு வந்து ரொம்ப கான்பிடன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. முன்னாடி நீ பேசுனதுக்கும் இப்போ அட்லீஸ்ட் ஒரு 7-8 பாயிண்ட் பேசணும் அப்படின்ற அந்த ஒரு மறுபடியும் ட்ரை பண்ணணும், பேசணும் அப்படின்ற அந்த முயற்சிக்கு நிறைய நிறைய வாழ்த்துக்கள், நிறைய நிறைய பாராட்டுக்கள். இன்னும் நிறைய வரணும். 6 மார்க்ஸ் கவின். தேங்க்யூ மேம். வெண்மதிக்கா. அதாவது நான் அதுதான் சொல்வேன். அதாவது மகா வந்து நிறைய பாயிண்ட்ஸ், குழந்தை எத்தனை பாயிண்ட்ஸ் துல்லியமா ஜட்ஜு ரொம்ப கரெக்டான ஜட்ஜ் ஆகுறாங்க. ஜட்ஜு. ஆனா நம்மளுக்கு அப்படி இருக்க முடியாது. இந்த குழந்தைங்க முகத்தை பார்த்த உடனே எனக்கு என்னமோ ஃபுல் மார்க் அவங்களுக்கு கொடுத்துருந்த போல இருக்கு. ஆனா அப்படி கொடுக்க முடியாத. அதனால வந்து அவங்க சிரிக்க வந்து கவினுக்கு வந்து அந்த குழந்தைங்க அந்த எடுக்கிற முயற்சிக்காகவே அவங்கள வந்து மனசார வாழ்த்தணும். கவினுக்கு வந்து 7 மார்க் நான் தரேன். வாழ்த்துக்கள்ப்பா, வாழ்த்துக்கள் கவின். ஓகேக்கா. ஓகே மகேஸ்வரி மேம். கவின் வந்து சின்ன குழந்தை இருந்தாலும் அவன் நல்லா ஒரு கியூட்டா பேசணுங்கிற ஒரு ஆர்வத்தோட வந்து கம்பெனி ப்ரொஃபைல ஓரளவுக்கு பேசினான். அதனால அவனுக்கு வந்து நான் 8 மார்க் தர்றேன். தேங்க்யூ மேம். மகா மேம். எஸ் மா. அகமது ஃபுல் நேம் என்ன? சையத். அந்த குழந்தையோட ஃபுல் நேம் என்னமா? அகமது. சையத் ஜலீம் அகமது. சையத் அகமது. ஓகே. கியூட்டா இருக்கான் பாக்குறதுக்கு. ஆமா, ரொம்ப கியூட்டா இருக்கான் பாக்குறதுக்கு. அப்படியே கட்டி பிடிச்சி கிள்ளிக்கலாம் போல இருக்கு. அந்த கண்ணம் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கான். டென்ஷனே இல்லப்பா. எனக்கு என்ன தெரியுமா, நான் அதான் சொல்வேன். எனக்கு ப்ராடக்ட்ல வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்கு. அதுல வந்து நூடுல்ஸ் எல்லாம் இருக்கு. அவருக்கு ரொம்ப நூடுல்ஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான். அதுதான் வந்து அவர் வாங்கல. ரொம்ப கியூட்டா இருக்க, நீ ரொம்ப அழகா இருக்க. நீ பேசுனதும் ரொம்ப அந்த ஒரு கான்பிடன்ஸ் வந்து பயமே கிடையாது. ஒரு துளி பயம் இல்லை. என்ன தோணுச்சோ, என்ன மெமரியில இருந்துச்சோ, என்ன அவங்க தாத்தா பக்கத்துல உட்காந்துட்டு ஜஸ்ட் சின்ன டிப் 1-2 சொன்னாரு, என்ன தோணுச்சோ அதை ஷேர் பண்ணேன். அந்த ஒரு ஃப்ளோ ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது. நல்ல ட்ரை தான். குழந்தைங்க இதை ட்ரை பண்றதே உண்மையிலேயே பெரிய விஷயம். அதுக்குதான் நிறைய பாராட்டு. இது வந்து நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்காங்க. இது வந்து எமோஷனலாவோ நம்ம வந்து வேற அவுட் ஆஃப் சர்க்கிள் போக முடியாது. டாபிக் என்ன குழந்தைங்க பேசணும், அதனால வந்து அதுக்கான நம்ம மார்க்ஸ்ன்றது ஒன்னும் ஜஸ்ட் நம்பர் தான். பட் அதுங்களுடைய அந்த என்கரேஜ்மெண்ட், அந்த இன்வால்வ்மெண்ட் எனக்கு பர்சனலா கிடைக்கிற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் பெரிய விஷயமா இருக்கு. இன்னைக்கு இந்த குழந்தைய பார்க்கும் போது லட்டு மாதிரி இருக்கான். அவனுக்கு நான் கொடுக்குற மார்க்ஸ் 6. நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா பேசலாம். கீப் ராக்கிங். தேங்க்யூமா. வாழ்த்துக்கள்யா, வாழ்த்துக்கள். உண்மையிலே எல்லாமே சொல்றேன், லட்டுங்க தான் எல்லாமே. ஆள் குழந்தைங்க லட்டு. இது வந்து திருப்பதி லட்டு. முந்திரி பருப்பும் திராட்சையா இருக்கிற லட்டு மாதிரி இருக்கும். அதுக்கு மேல அழகா இருக்கு. அதான் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. கியூட்டா இருக்காரு. சிரிப்பு வேற ரெண்டும் செம்ம கியூட் 2 பேருமே. ஐயா கேக்குதாருண்ணா? ஒரே நிமிஷம். வாய்ஸ் பிரேக் இப்ப கேக்குதுக்கா. என்னதுக்கா?
கேக்குதா சார்? எனக்கு கேக்குதா அருணா? கேக்கல கேக்குதா கேக்குதா? இப்பதான் கேக்குது. இப்பதான் கேக்குது. இப்ப கேக்குதா? இப்பதான் ஓகே கேக்குது. ஓகே சரி. ரொம்ப அழகா பேசினாரு. அதாவது நான் திரும்ப திரும்ப அதுதான் சொல்வேன். அவங்க வந்து கொஞ்சமாச்சும் கம்பெனியோட ப்ரொஃபைல் எடுத்து அவங்க வந்து இது நான் பேசணும் அப்படின்ட்டு தைரியமா ஜூம் மீட்டிங்ல பெரியவங்களே நிறைய பேரு ஜூம் மீட்டிங்ல பேசுறது தயங்குறாங்க. ஆனா வீடியோல வந்து அந்த பேசின அந்த லட்டு குட்டிக்கு வந்து நான் வந்து 7 மார்க் கொடுக்குறேன். 7 மார்க். லட்டுக்காகவே எக்ஸ்ட்ரா மார்க். தேங்க்யூக்கா. மகேஸ்வரி மேம். நல்லா பேசுனா. சையத் தம்பி வந்து ரொம்ப நல்லா பேசுனா. ரொம்ப சின்ன குழந்தை. முதல் வரையில ஒரு தயக்கம் இல்லாம நல்லா பேசுனா. அவனுக்கு என்னுடைய மார்க் 7. தேங்க்யூ மேம். சோ இன்னைக்கு எல்லா குழந்தைங்களுமே வந்து ப்ரொஃபைல்ல வந்து ரொம்ப அழகா பேசினாங்க. பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயத்த கத்துக்கிறோம். இதுல இருந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைங்களை வந்து நம்ம ஒரு கரெக்டான இதுல கொண்டு போகணும்ன்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது ஒரு ஒரு பேசிக்கான விஷயங்கள் வந்து இவங்க எல்லாருமே தெரிஞ்சு அருணா, அந்த நாலேஜை வச்சுக்கணும். அருணா எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க பாலாஜி சொல்லுங்க சார் மேம். அவங்க சன்னம் பேசணும் அப்படின்ட்டு அவர் சேட் பண்ணிருக்காரு. கவனிச்சிங்களாமா? நான் இப்பதான் பார்த்தேன். பாலாஜி இல்ல மேம், பத்ரிநாத் ஏதோ நான் பார்க்கல மேம். மேம் என்னோட சன்னும் பேசணும். மேம் மை சன் வாண்ட்ஸ் டு ஸ்பீக் இன் போட்டுருக்காரு. ஓகே சார் ஓகே உங்களுடைய ஓகே ஹேண்ட் மேம். ரைஸ் பண்ணுங்க, கொஞ்சம் பாத்துக்கங்கம்மா ப்ளீஸ். நான் அன்மியூட் பண்றேன் சார். நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சார். பாலாஜி. ஓகே சார், அன்மியூட் பண்ணிருக்கேன் சார். உங்க பையன் பேர் சொல்லிட்டு பேச சொல்லுங்க சார். ஓகே மேடம். அவன் ஏதோ விருப்பப்படுறான். போன்டா ஃபேஸ் ஆச்சு அவனுக்கு. ஓகே ஓகே சார். அவங்க பேர் சொல்லு. பேரு அவனே சொல்லுவான் மேடம். ஹாய், உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. எனக்கு கேக்கல. இல்ல பேரு ஒழுங்கா சொல்லு ஃபர்ஸ்ட். உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சாய் மட்டும்தான். சாய் கிருஷ்ணா. ஓகே சாய் கிருஷ்ணா, என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. பேசுங்க சாய் கிருஷ்ணா. பேசு. நம்ம காலையில 100 போட்டு குடுப்பா அம்மா, நான் குடிப்பேன். அப்புறம் சொல்லு என்னன்னு. குளிக்கும் போது ஆட்டம் பேபி தொப்பு போட்டு குளிப்பேன். அப்புறம் என்ன சாப்பிடுவ? நூடுல்ஸ் அம்மா ரெண்டு கொடுப்பாங்க, சாப்பிடுவேன். அப்புறம் கோழி மாவுல சப்பாத்தி பூரி சாப்பிடுவேன். ஐயோ சூப்பர். சாப்பிடுவேன். அப்புறம் அடுத்தது என்ன? தோசை அங்க பார்த்து சொல்லு. ஜாம் தொட்டு சாப்பிடுவேன். தோசைக்கு ஜாம். தோசை இட்லிக்கு ஜாம். சூப்பர். சொல்லுங்க. நூடுல்ஸ் சொல்லியாச்சா? அப்புறம் சொல்லியாச்சு. என்ன ஆயில் போடுவா சாப்பாட்டுக்குலாம்? என்ன ஆயில் யூஸ் பண்ணுவா? அங்க பார்த்து சொல்லு. ஊத்தி சூப்பர் சூப்பர். ஊத்தி சாப்பிடுவோம். அப்புறம் வேற என்ன தெரியும்? அப்ப என்ன சாப்பிடுவேன்? நைட்டு படுக்கும்போது என்ன மாத்திரை சாப்பிடுவேன்? அங்க சொல்லு அக்கா கிட்ட, மேடத்துக்கிட்ட. அம்மா ஒரே தானே எங்க அப்பா சாப்பிடுவாரு. அம்மா என்ன சாப்பிடுவா? அங்க சொல்லு. அங்க அம்மா ஒமேகா சாப்பிடுவா. வேற உனக்கு தெரியும்? எங்க இருக்கு ஆர்சிஎம் கம்பெனி? எங்க இருக்கு? எந்த ஊர்ல இருக்கு? அப்ப இங்க போயிட்டு வந்தானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. எந்த ஊருக்கு போயிட்டு வந்தேன்? ராஜஸ்தான்.
சூப்பர் சூப்பர். சரி, அப்புறம் வேற என்ன உனக்கு தெரியும்? என்னென்ன வீட்ல நம்ம யூஸ் பண்றோம்? பாத்ரூம்ல என்ன யூஸ் பண்றோம்? சரி சரி, நம்ம நேரத்துக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிடு. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்க வீட்ல என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்கன்னு சொன்னீங்க. இட்லி தோசைக்கே நீங்க ஜாம் தொட்டு சாப்பிடுவீங்கன்னு சொன்னீங்க. நிறைய பேருக்கு இந்த டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஓகேங்களா? சூப்பர். சாய் கிருஷ்ணா, வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேடம். சொல்லுங்க மகாமன். என்னமா தேங்க்யூ மார்க் தேங்க்யூ எடுக்க செல்லம். சொல்ற? லாட்ஸ் ஆஃப் லவ் தான். லாட்ஸ் ஆஃப் லவ், லாட்ஸ் ஆஃப் பிளெஸிங்ஸ். அது எவ்வளவு ஆர்வத்தோட வந்து பேசுது. அவங்க அப்பா கூட சொல்லல போல இருக்கு, அவனா வந்து பேசுறான்றதான் எனக்கு தோணுது. அவங்க அப்பா ஜஸ்ட் கூட ஆமா நிக்கிறாரு, எடுத்து கொடுக்குறாரு. எவ்வளவு ஒரு ஆர்வம் அவன் பேசுற வந்து நல்லா இருக்கு. இதெல்லாம் கேட்கறதுக்கு. எஸ், மார்க்ஸ்ன்னு வரும்போது வில் கோ ஃபார் 6. 8 ப்ராடக்ட் சொல்லிட்டேன் டக்கு டக்குன்ட்டு. நூடுல்ஸ சொல்லியாச்சு, அதையே மறுபடியும் கேக்குறீங்க? நான் தான் சொல்லிட்டேனே நூடுல்ஸ பத்தி. ஆமா ஆமா 6 ஆமா. மார்க்ஸ். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் சார். நெக்ஸ்ட் வீக் நல்லா தேங்க்யூ அழகா தேங்க்யூ ஜாலியா மேம். இன்னும் கூட அழகா பேசணும். சரியா? தேங்க்யூமா. வெண்மதி அக்கா. தேங்க்யூ பாலாஜி சார். சிறப்பு உங்க பையன். அதாவது என்னன்னா பெருமையா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எம்ரான் சார் வந்து இந்த குழந்தைங்க கிட்ட இருந்து ஆர்சிஎம் எடுக்கணும். ஒரு நல்ல குழந்தைங்களா, ஆரோக்கியமான குழந்தைங்களா, ஆர்சிஎம் உள்வாங்கின குழந்தையா, இந்த குழந்தைங்க சொல்லுவாங்க, வளரும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படின்ற மாதிரி வளர்ற குழந்தைங்க கிட்ட கூட இந்த ஆர்சிஎம் போகணும். விளையும் பயிர். விளையும் பயிர். ஓகே. அது மாதிரி அவ்வளவு அழகா அந்த மழலை சொல்லுல வந்து இந்த குழந்தைங்க பேசுறத கேட்கும்போது அவங்களே முன் வந்து சிறப்பா பேசியிருக்காரு. எனக்கு உண்மையிலேயே அவருக்கு வந்து லாட்ஸ் ஆஃப் கிசஸ் தான் அவருக்கு. குழந்தைங்க ஒரு சிரிப்பு தான் அவருக்கு. அது வந்து பேசணும்ட்டு அந்த தைரியத்தை நான் பாராட்டுறேன். அவ்வளவு அழகா வந்து பேசியிருக்காரு. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ பாலாஜி சார். தேங்க்யூ குட்டிப்பா. தேங்க்யூப்பா. உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்திருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூமா. தேங்க்யூ. ஓகேக்கா. மகேஸ்வரி மேம். சாய் கிருஷ்ணா வந்து ரொம்ப அழகா பேசினாங்க. அவங்க அம்மா சாப்பிடுறது, அப்பா சாப்பிடுறது, அவே நூடுல்ஸ் சாப்பிடுறது, அதாவது ரொம்ப பிரியமா வந்து இட்லி தோசைக்கு கூட ஜாம் சாப்பிடுறதெல்லாம் ரொம்ப அழகா நிறைய ப்ராடக்ட பத்தி சொன்னாப்புல. அடுத்த தவணை வந்து அடுத்த வாரம் அவர் பேசல இன்னும் கொஞ்சம் நல்லா பேசினாருன்னா நல்லா இருக்கும். இது முதல் முறைங்கிற வாசி அவ்வளவுதான் அவரால் பேச முடியுது. இருந்தாலும் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம். புதுசா நம்ம சாய் கிருஷ்ணா வந்து இன்னைக்கு ரொம்ப அழகா அவரோட இதுல பேசினாரு. எல்லா குழந்தைங்களுமே வந்து ரொம்ப ஆர்வமா நம்ம கம்பெனியோட ப்ரொஃபைல பத்தி பேசினாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் டாபிக் அப்படி என்ன அப்படின்றத பத்தி பேசுறதுக்காக நான் கவிதாவை இன்வைட் பண்றேன். கவிதா. எஸ், நெக்ஸ்ட் வீக் வந்து டாபிக் ஆர்சிஎம்ல வந்து நிறைய ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா பெயிண்ட் இருக்கு, நம்மளுக்கு வந்துட்டு ஹரித சஞ்சீவினி உரங்கள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்ல அது ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு அதை பத்தின ஒரு குவிஸ். அதாவது வந்து டீட்டெயில்டா இல்லாம ஒரு ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்னு சொன்னோம்னா நம்ம வந்து எஃப்எம்சிஜி அப்படின்னு சொல்லும்போது எஃப்எம்சிஜில நிறைய பொருள் இருக்கு, நம்ம எல்லாத்தையும் பத்தி கேட்க முடியாது இல்லையா? ஸோ அதனால வந்து என்னென்ன ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, கேட்டகரிஸ் என்னென்ன கேட்டகரிஸ் ஆமாங்க சார். கேட்டகரிஸ்மா ஒரு கேட்டகரியில நிறைய ரேஞ்ச் இருக்கு. இது ஒரு என்னென்ன கேட்டகரி அது மாதிரி அதானமா? ஆமாங்க சார். ஆமாங்க சார். ஆமாங்க சார். அத பத்தின ஒரு குவிஸ் மாதிரி ப்ரொஃபைல் எடுத்தாலே நம்ம ப்ராடக்ட்ஸும் நமக்கு அதுலயே தான் சார் இன்க்ளூட் ஆகுது. ஸோ பசங்க பேசிக்கா சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸும் தெரிஞ்சா இன்னும் நல்லா இருக்கும் சார். அதுக்காக தான் சார் இந்த டாபிக். கவிதா சொல்லுமா. ஓகே, அதான் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்ல இதுவும் வந்து குவிஸ் டைப்ல ஒரு ப்ரோக்ராமா இருக்கும். ஏன்னா வந்து பசங்க வந்து நிறைய இருக்கிறதுனால அவங்க வந்து எதுன்னு இது பண்ண மாட்டாங்க. நான் வந்து அது என்னெல்லாம்
எந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்னா எத்தனை விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அதுல என்னென்ன இருக்குன்றத பத்தி அவங்க வந்து ஒரு ரொம்ப, அதாவது வந்து ரொம்ப டீட்டெயில்டா உள்ள நிறைய விஷயங்கள்லாம் இல்ல, குழந்தைங்களுக்கு தேவையான அளவு ரொம்ப சிம்பிளான ஒரு குவிஸ் ப்ரோக்ராமா தான் இருக்கும். அதனால வந்து அவங்க ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்ல ஒரு குவிஸ் ஆன் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், அதாவது கேள்வி பதில் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், என்னென்ன விதமான பொருட்கள், என்னென்ன வகையான பொருட்கள் ஆர்சிஎம்ல இருக்கு அப்படிங்கறத பத்தின கேள்விகள் தான் அடுத்த வாரம். ஓகே மேம், ஓகே. அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு வந்து எல்லாருமே சிறப்பா பேசினாங்க. ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே ஹர்ஷன். அப்புறமா இன்னைக்கு புதுசா பேசின குழந்தைகள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். 1 2 3 சொல்லியா? தேங்க்யூ. அருணா மேம் சொல்லுவாங்க சார். ஓகே சார். சார் ஹர்ஷன் சார், ஃபர்ஸ்ட் வந்து ஹர்ஷன். செகண்ட் பிளேஸ்ல வந்து வந்தனாவும் அனன்யாவும் செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க சார். தேர்ட் பிளேஸ்ல கவின் சார். ஓகேம்மா, நன்றிமா. ஹர்ஷன் ஃபர்ஸ்ட் பிளேஸ், வந்தனா ஹர்ஷன் வந்து 29 சார். வந்தனாவும் அனன்யாவும் 23 சார். கவின் வந்து 21 சார். வெரி குட், வெரி குட். சரிம்மா, எத்தனை பேர் பார்ட்டிசிபென்ட்ஸ் பிள்ளைகள் குழந்தைங்க? 6 பேர் சார். அதாவது சாய் கிருஷ்ணாவோட சேர்த்து 6 பேர் சார். வெரி குட், வெரி குட். சரி, நன்றி நன்றி அருணா மேடம், நன்றி கவிதா மேடம், நன்றி ஜட்ஜஸ், வாழ்த்துக்கள். ரொம்ப அருமை உங்களுடைய அருமை சுவைபட, ரொம்ப அதாவது அறுசுவை என்பார்கள், இது 60 சுவையோட இந்த கூட்டத்தை முடிக்கிறீங்க. பிள்ளைகளோட நம்ம கலந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த முகத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, அவங்க பேசும்போது அவங்க முகத்தில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சி, இதையெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா வந்து ஆர்சிஎம் வந்து பிள்ளைகள் வாயிலை பேசப்படுவது எவ்வளவு உண்மையா இருக்கிறது என்கிறது இந்த கூட்டம் காட்டுச்சு. உள்ளபடியே மகிழ்ச்சி, நல்ல அற்புதம். இன்னும் ஒரு 4 வாரம் இருக்குது. இந்த 4 வாரத்துக்குள்ள நிறைய பிள்ளைகள் உள்ள அட்டண்டன்ஸ், நிறைய பேர். இப்போ இன்னைக்கு அந்த தம்பி சாய் கிருஷ்ணா வந்திருக்காரு, அது ஒரு அட்டண்டன்ஸ். அவருக்கும் பரிசு உண்டு, எல்லாருக்கும் பரிசு உண்டு. யாரெல்லாம் அட்டன் பண்றாங்களோ அத்தனை. அப்ப எல்லா பிள்ளைகளும் இதுல வந்து பங்கெடுக்க வைங்க. பிள்ளைகளை நம்ம உருவாக்குவது என்னன்னு கேட்டா, இப்ப நம்ம தம்பி ஹர்ஷன் வந்து இன்னைக்கு பிறந்த நாள், எல்லாரும் வாழ்த்து சொன்னீங்க, நானும் வாழ்த்து சொல்லிடுறேன். ஹாப்பி பர்த்டே ஹர்ஷன். அதே மாதிரி பிள்ளைகள் அவங்க ஒருவரும் வந்து இவர் பேசுறத, ஹர்ஷன் பேசுறத இன்னொரு குழந்தை கேட்கும், இன்னொரு குழந்தை பேசுறத கேட்கும். அப்படி ஒருத்தர் பேச கேட்கும்போது நம்ம நல்லா பெட்டரா பண்ணணும், இன்னும் பெட்டரா தெரிஞ்சுக்கணும், அந்த ஆர்வம் இதுல வரும். அதைத்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஆர்சிஎம் மேல அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணுவதும் ஆர்சிஎம்ஐ பற்றிய விவரங்களை தெரிய வைப்பதும் தான் என்னுடைய நோக்கம். வாழ்த்துக்கள். நல்ல ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. தொடர்ந்து நாளைக்கு 2 to 4 ஜூம் கூட்டம் நம்ம அருணா மேடமும் கலைவாணி மேடமும் சேர்ந்து கலக்குறாங்க. உமன் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் ப்ரொமோட் பண்ணுங்க. கூட்டங்கள்ல அதிகப்படியான நாட்களை பங்கு பெற வைங்க. இன்னும் இருக்கிற 7 நாட்களுக்குள்ள எப்படியாச்சும் ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு வாங்க. டிஸ்பிளே வால்கள் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். அது இல்லாம டீம்ல நிறைய பேர் 1500 வியூ கூட பண்ணாம இருக்காங்க, அவங்கள பாருங்க. 2500 வியூ பண்ண 1500 வியூ பண்றவங்கள 2500 கொண்டு போங்க. 5000 வியூ பண்ணாம டைமண்ட்ல பண்ணாம இருக்கிறவங்க எல்லாம் சர்வே பண்ணுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஃப்ரீ ப்ராடக்ட் வாங்கும்போது சும்மா பர்ச்சேஸ்க்கு வந்தார் ப்ரொஃபசர் சண்முகம். ஆனா அவருக்கு 348 ரூபா விழுந்திருக்கணும்னா அவர் பயங்கர ஆச்சரியம். என்ன சார் 1348 ரூபா, 1348 ரூபா விழுந்திருக்கணும்னா அவருக்கு பயங்கர ஆச்சரியம். என்ன சார் இப்படி சொல்றீங்க? இல்ல சார், நீங்க அந்த பொருளெல்லாம் வாங்கிக்கிங்கன்னு சொல்லி வாங்கி அவர் கையில கொடுத்து அனுப்புனா அவ்வளவு மகிழ்ச்சி. நீங்க நினைச்சு பாருங்க, இதெல்லாம் நீங்க பகிரலாம். பொன்குணா வந்து அதையெல்லாம் போட்டோ எடுத்து போட்டிருக்காரு, ஃப்ரீ ப்ராடக்ட் நாங்க இன்னார் கொடுத்தோம்னு. அந்த மாதிரி கூட நீங்க ஷேர் பண்ணலாம் பெண்கள். தயவு செய்து வீடியோவே போட்டிருக்கேன் சார். ஆமா, பார்த்தேன். நான் சொல்லலாம் இருந்து அது கூட நீங்க முந்தி சொல்லிட்டீங்க. மகேஸ்வரி சொல்லலாம் இருந்து நீங்க முந்திட்டீங்க. எனக்கு மகிழ்ச்சி ரொம்ப. சரி, மகிழ்ச்சி. அதனால எல்லாரும் வந்து இதுல இந்த 7 நாளை வந்து ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி எல்லாருமே அச்சீவ்மெண்ட்டுக்கு வாங்க. ஸ்டார் அண்ட் அபவ் மட்டும் இல்ல, வைட்டல் லெவல்ல வர்றவங்களுக்கும் நமக்கு வந்து ரெகக்னைசேஷன் 26 உமன் எம்பவர்மெண்ட்ல பணம் இருக்கிறதுனால எல்லாருமே வாங்க. கண்டிப்பா பெரிய லெவல்ல இந்த மாசம் பிசினஸ் இருக்கணும். ஃப்ரீ ப்ராடக்ட்ங்கிறது பி வராது, அதை சொல்லி கொடுங்க. ஃப்ரீ ப்ராடக்ட் வாங்கிட்டு பி வரும், பி வராது, ஃப்ரீ தான். அது வந்து பணம் வந்து பியூசிக்காரங்களுக்கு வந்துடும், பட் ப்ராடக்ட் வந்து ஃப்ரீ தான். சேல்ஸுக்கு வந்துடும், பட் ப்ராடக்ட் ஃப்ரீ தான். அதை சொல்லி கொடுங்க. அதனால இதுலயே பிவி வந்துடும் நினைச்சிட்டு இந்த குரூப் போறாங்க. ஃப்ரீ ப்ராடக்ட்ங்கிறது சேல்ஸ் பண்ணலாம், புதிய நபர்களுக்கு கொடுத்து உள்ள கொண்டுட்டு வரலாம்.
அது மாதிரி இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆயிலே வாங்கிட்டு போனாங்க, நிறைய பேர் ஆயிலும் ஆட்டோவுமே வாங்கிட்டு போனாங்க ஃப்ரீ ப்ராடக்ட்ல. அது கொடுத்து ஆளை எடுத்துட்டு வரவங்களுக்காக அதை பயன்படுத்துங்க. மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். உங்க எல்லாரையும் நான் வேற யாராவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா? நான் பேசணும் சார், நான் பேசணும். நீங்க சார், நிறைய அனைத்து குழந்தைகளுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அனைத்து கிறிஸ்டின்ஸ்கள்லாம் வந்து என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். எமரால்டு சார், உங்களுக்கு என்னுடைய கிறிஸ்துமஸ் அட்வான்ஸ் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். எல்லாரும் சிறப்பா கிறிஸ்துமஸ் கொண்டாடுங்க. தேங்க்யூ. கண்டிப்பா வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. எல்லாரையும் வேற யாரும் இருக்கீங்களா கருத்துரை வழங்க? ஒருத்தர் இல்ல, சரி. எல்லாரையும் அட்மிட் பண்ணிடலாம். ஜெயாசின்னு சொல்லிட்டு வெளியே போயிடலாம். நாளை கூட்டங்கள்ல பங்கெடுங்க, தொடர் கூட்டங்கள்ல. காலையில் 8 to 9 நியூட்ரி சார்ஜ் வந்து சூப்பர் சண்டே, அதே மாதிரி மாலையில் 7 to 8 சூப்பர் சண்டே. பங்கெடுங்க. வாழ்த்துக்கள். ஸ்வீட் ட்ரீம்ஸ். குட் ஆர்சியம். ஜெயாசியம். தேங்க்யூ ஆல் தி சார். பெஸ்ட். ஜெயாசியம். ஜெயாசியம் குட் ஆர்சியம். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். உங்களுக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.